திருமணமான பெண் கூட வேறு ஒரு ஆண் கள்ள உறவுல ஈடுபடுவது சட்டப்பிரிவு 497 படி குற்றம்னு கருதி ஒரு ஆணுக்கு மட்டும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கணும்ன்றது சட்டவிரோதமானது. அதனால இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 497 அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி 497 சட்டப்பிரிவை ரத்து செஞ்சு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. ஆமா. ஹலோ மேடம், கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் கௌதம் அண்ட் டேனி. இதோ மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொன்னீங்க. சொல்லுங்க, என்னாச்சு? யார் மிஸ்ஸிங்? என்னோட ஹஸ்பண்ட் தியாகு. எப்போ ஆச்சு? எங்க? டேய் சொல்லுங்க மேடம். நேற்று ராத்திரியிலேருந்து. ஏதாச்சும் கால் பண்ணாரா? ஏதாச்சும் சொல்லிட்டு போனாரா? ஃபோன் இங்கே தான் இருக்கு. ஃபோன் ஐஃபோன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம ஃபோனை செக் பண்ணலாமா? ஷூர். லாஸ்ட் கால் வந்து பூஜான்னு ஒரு நம்பருக்கு போயிருக்கு. டோன்ட் டேக் மீ ராங், எதனா அஃபேர் எதனா டவுட் பண்ணீங்க உங்க ஹஸ்பண்ட் மேல? என்ன சொல்ல வரீங்க? என் தியாகு அப்படிப்பட்டவர் இல்லை. என் தியாகு நல்லவன். ஓகே 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 மேடம், கவலைப்படாதீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் எப்படியாவது கண்டுபிடிச்சி தரேன். ஓகே, தேங்க்யூ. இருந்தா தானே. என்ன சொல்ல வரீங்க? ஏதோ சொன்னீங்களே. நீங்கள் காதல் வச்சிருக்கீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ சொன்னீங்க. என்னது அது? எனக்கும் தியாகுக்கும் கல்யாணமாகி இன்னையோட 10 வருஷம் ஆகுது. எனக்கு பிடிச்ச, நான் காதலிச்ச என் தியாகுவோட, என் கணவனுடன் என் வாழ்க்கையில் கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, எங்களோட கல்யாண நாளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு பிடிச்ச கலரில் சாரி வாங்கி கொடுத்தாரு என் தியாகு. எத்தனை வருஷம் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு உணர்வு இருந்ததே இல்லை. பிகாஸ் we loved each other. சாரி மேம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் ஃபார் யூ. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தால் தானே தேடத்துக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எதனா மதிக்கிறீங்களா என்கிட்ட? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டேய், சரியான லூசு கிட்ட மாட்டிக்கிறேன்டா. ஏதோ தப்பாக இருக்குடா. சம்திங் இஸ் ராங். சாரி மேம், தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். இந்த சாரி எப்படி இருக்கு? ஓ, நல்லா இருக்கே. இது என் தியாகு வாங்கி கொடுத்த சாரி. The Quran states, Allah has created you and your life partner. டேய், என்னடா நடக்குது? முதல்ல புருஷனை பற்றி ஒரு புராணம் பேசிச்சு, அப்புறம் அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிற்குது, அப்புறம் ஏதோ அவர் புரியாத பாஷையில் பேசுது. விட்டா நம்ம தான் அவர் புருஷனை கொலை பண்ணணும்னு சொல்லுவா போல. நீ இல்லைன்னா. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் உங்கள் புருஷனை கொலை பண்ணீங்களா? ஆமாம். எங்கே டெட் பாடி? நீங்கள் உங்கள் தியாகு இவ்வளோ உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ எப்படி அவர் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ண முடிஞ்சிச்சு? ஐம் கன்ஃபியூஸ்ட். Gautam, life is not always beautiful. Sometimes it's fucking crazy. தியாகு நல்லவன் தான். எனக்காக உயிராக இருந்தான். இப்போ உயிரையும் விட்டான். ஆர் யூ மேட்? உயிர் எடுக்குதுன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு? இது நல்ல லைஃபே போச்சு உங்களுக்கு. யூ ஆர் ட்ரைங் டு ப்ளே மைண்ட் கேம்ஸ் வித் மீ. நீ கோவப்படுறது தப்பே இல்லை கௌதம். உனக்கு என்னோட சந்தோஷமான வாழ்க்கை தான் தெரியும். அதோட மறுபக்கம் என் தியாகு என்னை விட்டு விலகி போனது. ஒவ்வொரு நாளும் அழுதேன். ஒரு நாள் அவனோட ஃபோனை மறைந்திருந்து பார்த்தேன். அதில் நான் பார்த்த மறக்காத விஷயம் இன்னும் என் கண்ணிலே இருக்கு. வாழ்க்கையில்
யாருனாலையும் தாங்க முடியாத ஒரு விஷயம் நம்ம நேசிச்சவங்க செய்கிற நம்பிக்கை துரோகம். யாரு நம்ம காதலிச்சவங்க செய்யற நம்பிக்கை துரோகம் இருக்கே. கௌதம், விக்டிமோட ஹார்ட் மிஸ்ஸிங். வாட்? விக்டிமோட ஹார்ட் மிஸ்ஸிங்கா? வாட் ஹேவ் யூ டன்? தியாகுவோட இதயம் எனது. So I took it. In fact, I ate it. தியாகு இல்லாத இந்த உலகத்துல கண்ணம்மா வாழ மாட்டா. பைத்தியம்டா. கள்ளக்காதல் பண்ணால் இனிமேல் சட்டப்படி எந்த தப்பும் கிடையாது, யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அந்த இன்னொரு பர்சனை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க வரைக்கும் அது ஓகே தான். அந்த பர்சன் அஃபெக்ட் பண்ணி அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணால் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் அதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே தான், தப்பு தான். கள்ளக்காதலே தப்பு தான்.